இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், என்னவா தமிழ்ல என்ன சொல்லுது? நீ தேவனிடத்தில் வைத்திருக்கும் அன்பு. இந்த அன்பு என்று சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வார்த்தையை நான் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்பல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தான் தெரியுமே தேவன் அன்பானவர், எனக்கு தான் தெரியுமே தேவன் என்னை நேசிக்கிறார், எனக்கு தான் தெரியுமே நான் தேவனை நேசிக்க வேண்டும், எனக்கு தான் யோவான் 3:16 தெரியுமே. யோவான் 3:16 என்னது? ஜான் 3:16 என்னது? எல்லாருக்குமே தெரியும், அதுதான் எனக்கு தெரியுமே. ஆனால் இன்றைக்கு என்னவென்று சொன்னால், நான் தேவனுடைய அன்பை குறித்து உங்கள் மத்தியில் பேசவில்லை, உங்களுடைய அன்பு, அதாவது நீர் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பை குறித்து பேச இருக்கிறேன். I don't want to speak about the love of God because every one of us here know what is the love of God. But I would want to speak about your love for your God. எத்தனை பேருக்கு புரிகிறது? வித்தியாசம் இருக்கா? ஏனென்றால் இன்றைக்கு எல்லாரிடத்திலும் தேவனை நீ நேசிக்கிறாயா என்று சொல்லும் பொழுது கரம் உயர்த்தி என்ன சொல்லுவோம்? நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். எப்படி நேசிக்கிறோம்? நான் தான் சின்ன பிள்ளையில இருந்து சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன், பைபிள் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, நான் தான் அப்பா அம்மா கூட சின்ன பிள்ளையில இருந்து சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் என்னுடைய அப்பா அம்மா கிறிஸ்தவர், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய முப்பாட்டர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள், அதனால நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால உனக்குள்ள நீ தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு இருக்கு என்று சொல்ல இயலாது. Just because you have been young, you have been attending school, you have been attending church with your parents, because your parents are Christian, that does not automatically make you to be a recipient of your love for God. How many of you understand that? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு ஏன் இந்த காரியத்தை பேசுகிறேன்? You must understand, we always say that we love God, but do we really love God? சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் போகணும்னா நடுவில் என்ன இருக்கு? செக் பாயிண்ட் இருக்கு. செக் பாயிண்ட்ல என்ன செய்வான்? செக் பண்ணுவான். செக் பாயிண்ட்ல செக் பண்ணுவான். செக் பாயிண்ட்ல கார்டியன் செக் பண்ணுவான், பாஸ்போர்ட்டை மட்டும் செக் பண்ண மாட்டான். அப்ப செக் பாயிண்ட் மாதிரி இன்றைக்கு நான் இந்த காரியத்தை உங்கள் முன்பாய் வைக்கிறேன். So you need to see whether you really love God or not. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? You must understand, this is a moment when we need to give to God. And all this while we were singing, we were worshiping. நம்ம எவ்வளவு நேரம் ஆராதித்தோம், கர்த்தர் அமைதியை கேட்டுக்கொண்டு அந்த மகிமை, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால நம்மை மூடினார். இப்ப அவர் பேசும்போது நானும் நீங்களும் கேட்கணும். தடைகளை எடுத்து போடுங்க. Every other distraction, remove that. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது there is always a difference. People, you need to understand that. The love of God is different. The love of God is about you knowing that Jesus Christ came from heaven to earth. அதாவது ஆண்டவருடைய அன்பு என்னவென்று சொன்னா நமக்கு தெரியும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக 40 நாள் இந்த பூமியில் சுத்தி திரிந்தார். அது எல்லாம் எனக்கு தெரியும். அது தேவனுடைய அன்பு. என் பாவத்துக்காக மரிக்க வந்தார், அது எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய இடத்துல நீ தேவனிடத்துல வைத்திருக்கிற அன்பு அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? conditions, terms and conditions apply. Terms and conditions. அப்படி என்றால் இன்றைக்கு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் முயற்சி யாருடைய தெரியுமா? என்னுடையது. நான் பிரயாசப்பட வேண்டும். தேவனை நேசிப்பதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். I cannot be sitting down in a chair for 30 years and I still say that I love God. என்னால சொல்ல முடியாது. நான் 30 ஆண்டுகள் ஒரே இடத்துல இருந்து நான் தேவனை நேசிக்கிறேன் இல்ல. தேவனை நேசிக்கிறவர்கள் என்று சொன்னால் பிரயாசம் இருக்கணும். There is an effort on your part. நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் தேவனை தேடணும். You need to move. நான் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி ஒரே இடத்துல இருப்போம் என்று சொன்னால் அது அல்ல தேவனை தேடுவது. நான் அவரை எப்படி ஆராதிப்பது என்பதற்கு நான் என்ன செய்யணும்? நான் அவரிடத்துல கொண்டு போகணும், அவருக்கு பின்பாய் ஓடணும். You need to pursue God to say that you love God. Do you understand? God does not need to pursue me and I say I love God. I need to pursue God.
I need to show in my actions that I love God. நான் என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி, நான் அவரை தேடுகிறதுல தான் அடங்கி இருக்கிறது நான் தேவனை நேசிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை. இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரும் சொல்றோம் நான் தேவனை நேசிக்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கு. இன்றைக்கு நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு தெரியும். நான் தேவனை அதிகமாய் நேசிக்கிறேனா என்பதற்கும் தேவன் என்னை நேசிக்கிறதுக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. There is a misconception about God loving you and you loving God. வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரெக்டா சொல்றீங்க. There is a difference. God loving me is a different thing. It's an unconditional love, agape love. அது வேற. ஆனா நீ தேவனை நேசிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அது உதட்டுல இருந்து புறப்பட்டு வரக்கூடாது, அது செயல்ல காணப்படணும். இன்றைக்கு அதை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனோடு ஒரு உறவுக்குள்ள காணப்பட வேண்டும். You need to have an encounter, a relationship with the Lord Jesus Christ. இதுதான் எனக்கு தெரியுமே பாஸ்டர். இன்றைக்கு தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்த நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் ஜாக்கிரதையா இல்லைன்னு சொன்னா, I want you to listen carefully. If you are not careful about your love for God, that can become a religious practice. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி மத நடைமுறையில நான் தேவனை நேசிக்கிறவனா இருப்பேன். மத நடைமுறைனா எனக்கு தெரியுமா? It's religious. It's a religious action. But when you say you love God, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது மத நடைமுறையில காணப்படக்கூடாது. It has to be a personal encounter. தேவனோடு ஒரு உறவுக்குள்ள காணப்பட வேண்டும். அப்பதான் நானும் நீங்களும் என்ன சொல்ல முடியும்? நான் தேவனை நேசிக்கிறேன். இந்த நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி தேவனை நேசிக்காதவர்கள் யார் தெரியுமா? யார் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வருவார்கள் நம்மை போல. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வார்கள், தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுப்பார்கள், சபையுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். These are the people, which are the people? The people who claims that they love God. These are the people that you will see in church. They will be seated like you in church. They will be giving their time, their money to church. They will be obedient to the laws of the church. They will be found in church. ஆனால் இது எல்லாமே will be under a religious action. ஒரு மத சம்பந்தப்பட்டதுனால அவர்கள் அப்படியா இருப்பாங்க. எப்படி? நான் சபையோடு வந்த நாங்களாம் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தோம். அந்த டைம்ல எங்க அப்பா எங்களை சபைக்கு கூட்டிட்டு போயிடுவார். சீக்கு அந்த எம்சி அதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாது என்னன்னு. சீக்காருன்னா பாஸ்டர்ட்ட போய் ப்ரே பண்ணிக்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு போலன்னு சொன்னா அடுத்து என்ன முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால சபையில தான் நாங்க வளர்க்கப்பட்டோம். நாங்க எல்லாருமே அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த தேவனுடைய அன்பை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன், அதனால நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் நடைமுறையில காணப்படக்கூடாது. It cannot come in a form of a religious action. It must come in a very personal encounter. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாருமே எந்த கலாச்சாரத்தில் உள்ளவர்கள்? யூத கலாச்சாரத்தில் உள்ளவர்கள். The disciples of our Lord Jesus Christ, they were from the Jewish background. கரெக்டா? இயேசு கிறிஸ்து வரும்போது ரோமர்கள் யாரை ஆண்டு கொண்டிருந்தார்கள்? யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். யூத கலாச்சாரம் அப்படி என்றால் மோசேயின் நியாய பிரமாணத்தின் காலங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இயேசுவோடு அவர்கள் இணைந்தார்கள். கரெக்டா? 12 சீஷர்கள் இயேசுவோடு இணைந்தார்கள். அவர் இயேசுவோடு இணைந்ததற்கு பின்பு அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அவர்கள் போதித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். அந்த புதிய வாழ்க்கையை அவர் சரி என்று சொல்லி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். Now you must understand that the disciples were from a Jewish background, but yet when they sat down at the feet of the Lord Jesus Christ, the Lord decided to teach them. And when he continued to teach them, they understood that it is a new teaching. And for them, they accepted the new teaching. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கொடுத்த அந்த புதிய வழியை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே யூத கலாச்சாரத்தில் உள்ளவங்க தான். அவர் மறுபடியும் அந்த பக்கம் போகவில்லை. ஏனென்றால் புதிய வழி சரிதான் என்பதை அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். It was a personal encounter with the Lord Jesus Christ. அதனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற பட்சத்தில், when you say I love God, you need to have a personal relationship with the Lord Jesus Christ. ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட உறவுக்குள்ள நானும் நீங்களும் காணப்படும் போதுதான் என்னால சொல்ல முடியும் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் நானும் நீங்களும் இருப்போம் என்று சொன்னால், அவன் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? திஸ் இஸ் a question. எத்தனை பேர் முடியும்னு சொல்றீங்க, எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்றீங்க? குழம்பி இருக்கா? ஹிந்தியில சொல்லவா? அதாவது when you say that you love God, when you say I have love for God, but you don't have a right relationship with the Lord Jesus Christ, can you say that you love God? How many of you say can? Okay, how many of you say cannot? Okay, cannot is a good answer. Turn John 14:6. யோவான் 14:6 என்ன சொல்லுது தமிழ்ல? யாராச்சும்? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Jesus answered, I am the way and the truth and the life. No one comes to the Father except through me. இப்ப நான் முதல்ல என்ன கேட்டேன்? இயேசு கிறிஸ்து இல்லாம நான் போய் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்படி என்றால் இந்த வசனம் தான் அதற்கு அடிப்படை. I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீ பரலோகத்துக்கு போகணுமா, நீ பிதாவினிடத்துல போகணுமா, பாஸ்போர்ட் யாரு? இயேசுதான். இயேசு இல்லாம போக இயலாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். சுருக்கமாய் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதுமாய் கொஞ்சம் வேலை. ஒருவர் மரித்து போய்விட்டார். அவர்களுடைய அடக்க ஆராதனையை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் கூட ஒருவனுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாமா? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 to 24. அப்புறம் 100 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்புறம் ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அப்புறம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற்ற போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Amen. Let's do this in English. When Enoch had lived years, he became the father of Methuselah. Then, and after he became the father of Methuselah, Enoch walked with God years and had other sons and daughters. அப்புறம் Altogether, Enoch lived years. அப்புறம் Enoch walked with God. Then he walked no more because God took him away. இந்த ஈனோக்கை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்தை படிச்சிருக்கிறோம். ரைட், ஓகே. இந்த ஏனோக்குடைய ஆரம்பமும் அவனுடைய முடிவையும் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் 4 வசனத்தில் பார்த்து முடிச்சிடலாம். 4 வசனம் தான். தாவீதுக்கு ஒரு பெரிய புஸ்தகமே இருக்கு. ஆனா ஏனோக்குக்கு 4 வசனத்துல அவன் வாழ்க்கை முடிந்தது. அவனை குறித்து என்ன தெரியும் என்று பார்க்கும்போது அவன் 2 காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தான். He walked faithfully. அவன் கர்த்தருக்குள்ள உண்மையாய் இருந்தான். அப்படிதானே? இன்னொரு காரியம் என்ன? Can you go back to 24? God took him away. This verse is not correct in English. There is supposed to be another verse. Is there another verse? 24. Anyone can read that? Enoch walked faithfully with God. Then he was no more. Because God took him away. And verse 21. When Enoch had lived 65 years, he became the father. 22. After he became the father of Methuselah, Enoch walked faithfully with God. அதாவது அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படி என்றால் என்ன? அவன் கர்த்தருக்குள் உண்மையாய் இருந்தான். அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் அவன் கர்த்தரை நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? You cannot walk faithfully with your husband or with your wife when you stop loving them. How many of you understand that? So there must be a certain amount of love for you to walk faithfully with your family. Please correct me if I'm wrong. So that's correct. அப்படி என்றால் நம்ம பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் இல்லாமல் போய்விட்டான். ஏன் என்று சொன்னால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்னொரு நபர் இருக்கிறார், அவன் பேர் நோவா. நோவாவை குறித்து எல்லாருக்குமே தெரியும். நோவா யார் என்று சொன்னால் அவனும் அந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களில் வேலை செய்தவன். எல்லாருமே அவனை பார்த்து நகைத்தார்கள். எதற்கு? கர்த்தர் அவனை ஒரு காரியத்தை செய்ய சொன்னார், அதை அவன் செய்தான். அதனால ஜனங்கள் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவனை என்ன செய்ய சொன்னாரு? ஒரு பேழையை கட்ட சொன்னார். கட்டினானா? ஓகே, நோவா கட்டினார், பேழையை கட்டினார். ஆனால் இங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறது, எத்தனை பேருக்கு புரியலன்னு தெரியல. பேழை எதற்காக கட்டினார்? என்னது? மழை வரும், வெள்ளம் வரும், ஜனங்கள் அழித்து போய் விடுவார்கள், கட்டுன்ட்டாரு. கட்டுனா? ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், நோவாவின் காலத்தில் நோவா கட்டும்போது மழை என்றால் அவனுக்கு என்னன்னு தெரியவே தெரியாது. இதுவரைக்கும் அவன் மழையை பார்த்ததே இல்லை. Even though he obediently built the ark. Why did he build the ark? Because God told him, I'm going to send rain, I'm going to send flood, and I'm going to destroy the people. Okay, God. But the fact is, Noah did not know what is rain. Noah did not know what is a flood. தெரியாத காரியங்களை சில நேரங்களில் தெரிஞ்ச பின்புதான் நாமளே செய்வோம், ரைட்டுங்களா இல்லையா? ஆனால் அவன் தேவனுடைய காரியத்துல பார்க்கும்போது அவன் எல்லாருமே சிரித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன நீ செய்யற, பைத்தியக்கார மாதிரி செய்யற, ஆனாலும் நீ என்ன வேணாலும் சொல்லு, கர்த்தர் சொன்னார் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார் என்று அவருக்கு கீழ்ப்படுகிறார் என்று சொல்லும் போது கர்த்தரை அவன் நேசித்ததுனாலதான் அவன் கர்த்தருக்கு என்று கீழ்ப்படிந்தான். எத்தனையோ பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்று சொன்னார். அப்போஸ்தலர் பவுலை குறித்து நமக்கு தெரியும், தெரியுமா? அப்போஸ்தலர் பவுலை பார்க்கும்போது அவன் ஒரு காலத்துல கர்த்தரை அறியாத பட்சத்துல தெரியாத காரியங்களை தெரிந்ததை போல செய்தான். ஆனால் என்றைக்கு கர்த்தரை அறிந்தானோ அவன் கர்த்தர் சொன்ன காரியங்களை தெரியாதவர்கள் மத்தியில தொடர்ந்து செய்தான். Now there is always a difference between this Saul and this Paul. Saul was in a time doing things that was not pleasing to God. But a time came when he encountered with the Lord Jesus Christ at the road of Damascus. And when he had an encounter with God, he became a different person. He started doing things even though people say, stop doing that. என்ன சொல்ல வரேன்? இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் என்று சொன்னா, உன்னுடைய தேவன் மேல நீ வைத்திருக்கிற பிரியம் உண்மை என்று சொன்னால் ஏனோக்கை போல நீ இனிமேல் கீழே இருக்க மாட்டாய், நீ மேலதான் இருப்பாய். என்ன சொல்ல வரேன்? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுகிறார், வானம் என்னுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார். இதோ தேவனை அவன் நேசித்து வாழும்பொழுது அவன் பூமியில் காணப்பட்டான், அந்த பாவத்தின் காலங்களில் காணப்பட்டான். ஆனால் அவன் தேவன் மேல பிரியமாய் இருந்தது நிமித்தம், because he loved God, God was so zealous for him, he took him away. And he was one man who never faced death. மரணத்தை அவன் சந்திக்கவில்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள் என்று சொன்னார், பிரியமானவர்களை, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். தேவன் உங்களை நேசிக்கிறார், அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், நீ தேவனை நேசிக்கும் போது தரையில இருக்க மாட்ட, மேலதான் இருப்ப, கீழே இருக்க மாட்ட, உயரத்துல தான் இருப்ப. ஏனென்றால் தேவன் உன்னை நேசிப்பார் என்று சொன்னால் நீ இல்லாத இடத்திலிருந்து உன்னை உயர்த்துக்குள் கொண்டு போயிடுவார். நோவாவை பார்க்கும் போது நீ தேவனை நேசிப்பாய் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பேழையின் அனுபவத்துக்குள்ள இருக்கும். When you say you love God and you do love God, you know what will be your life? It will be a ark experience. ஒரு பேழையின் அனுபவம். பேழையின் அனுபவம்னா என்ன தெரியுமா? பேழையின் அனுபவத்துல மூணு காரியம் இருக்குது. There are three things that you would enjoy in an ark. And what is that? The presence of God. Second thing, the protection of God. Third thing, the plans of God or the directions of God.
3 காரியம் இதோ நீங்கள் தேவனை நேசிக்கும் போது நோவாவின் வாழ்க்கையில காணப்பட முடியும். அவன் பேழைக்குள்ள போனான். அந்த பேழைக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்தது. ஏனென்றால் பேழைக்கு வெளியே இருந்தவன் ஒவ்வொருவனும் மரித்து போனான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொன்று என்று there was the presence of God. And then what was there? Another thing, அவருடைய திட்டம் இருந்தது. சரியான நேரத்தில் அந்த திட்டத்தின்படி அந்த பேழை போய் ஒரு இடத்தில் அமர்ந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதாவது 3வது காரியம் என்ன சொன்னால் பாதுகாப்பு இருந்தது. எல்லாருமே அழிந்து போனார்கள். அந்த பேழைக்குள்ள இருந்த 8 பேரும், அந்த பேழைக்குள்ள மிருக ஜீவன்கள் ஒவ்வொன்றும் உயிர் வாழ்ந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு நீ தேவனை நேசிப்பாய் என்று சொல்லும் பொழுது பேழையின் அனுபவத்துக்குள்ள நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். I want to have that kind of an experience, the ark experience where God protects me. It is not somebody else who protects me. It is God himself who protects me. Hallelujah. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் தேவ பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்பட வேண்டும். நம்முடைய செயலில் அது காணப்பட வேண்டும். நாம் யாரோடு பழகிறோமோ அவர்கள் மத்தியில் எப்படி பழகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது என்ன சொல்ல வர, the invisible spirituality that is in you and me must be seen visibly when you become a child of God. Amen. அதாவது உன்னுடைய மறைமுகமாய் இருக்கிற உன்னுடைய பரிசுத்தம் அது வெளியரங்கமாய் காணப்பட வேண்டும். எப்பொழுது? when you say you love God. How many of you understand now that there is a difference between God loving you and you loving God? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? தேவன் உங்களை நேசிப்பது ஒரு காரியம், நீங்கள் தேவனை நேசிப்பது இன்னொரு காரியம். அநேக காரியங்கள் இன்றைக்கு நாம் இதை குறித்து சொல்லலாம். எதை குறித்து? நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அறிகுறிகள் என்ன? ஆனா இன்றைக்கு சபையில நம் மத்தியில காணப்படுகிற 2 காரியத்தை உங்கள் முன்பாய் வைக்க ஆசைப்படுகிறேன். I want to place 2 things before you so that you will know whether this checkpoint will allow you to decide whether you love God. Can I see the first one? Let's see the first one. The first one says like this: love for God must be seen in action. தேவனின் மீது நீ அன்பு வைத்திருப்பாய் என்று சொன்னால் அது உதட்டளவில் காணப்படக்கூடாது. எதில் காணப்படணுமா? செயலில் காணப்படணுமா? திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 10:38. Amen. Okay, இந்த காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். Now what are we talking about? We are talking about the love that you have for God. இந்த 2 சகோதரிகளை குறித்து நமக்கு தெரியும். மார்த்தாள், மரியாள். அவருடைய சகோதரன் பேர் என்ன? லாசரஸ். ஓகே, ரைட். எல்லாருமே தெளிவா இருக்கிறோம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு நாள் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள். அவள் சந்தித்தது நிமித்தம் அவருடைய வாசலை திறக்கிறாள். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறார். இது எந்த காலகட்டம் என்று சொல்லும் பொழுது யூத கலாச்சாரத்தை அதிகமாய் பின்பற்றுகிற ஒரு காலம். This is a season or time when the Jewish traditions were held high in esteem, were held very high. அப்படி என்றால் யூத கலாச்சாரம் என்ன? வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளை உபசரிப்பது. This is the most important thing. நாங்களாம் பழைய சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பாஸ்டர் வந்தா 2 தடவை தான் காட்சி அளிப்போம். எதுக்கு? பாஸ்டர் வரான்னு சொல்லும்போது வரும்போது வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் போகும்போது சொல்லுவாங்க பாஸ்டர் போறார், போயிட்டு வாங்க பாஸ்டர்னு சொல்லுவோம். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப எல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கு இந்த காரியத்தை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் பாரம்பரியத்தின் நிமித்தம், யூத கலாச்சாரத்தின் நிமித்தம் மார்த்தாள் வந்த விருந்தாளிகளை உபசரிக்கணுமே என்று சொல்லுகிற உச்ச கட்டத்தில் இருக்கிறார். ஆனா அவளுக்கு உதவியா யார் இருக்கணும்? மரியாள் இருக்கணும். ஆனா மரியாளை கிச்சன்ல காணோம். மரியாள் எங்க இருக்கிறா? தேவனுடைய பாதத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கக்கூடியவளாய் காணப்படுகிறாள். இப்ப you need to do this as well as do this, correct? You are in a Jewish tradition, so you need to hold on to the Jewish tradition, but at the same time Jesus Christ is a prophet. அந்த காலங்கள்ல அவரை இன்னும் தேவகுமாரனாய் பார்க்கல. அவரை ஒரு தீர்க்கதரிசியாய் பார்த்தா, தீர்க்கதரிசி வந்திருக்கா ஏதாச்சும் சொல்லுவார் என்று சொல்லி காத்திருக்கிறார். அப்ப மார்த்தாளுக்கு நம்ம பாஷையில சொன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இப்ப என்ன சொல்ற? என்ன
நான் ஒண்டிதான் இங்க உபசரிப்பதுக்கு நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், என் தங்கச்சி ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட? தத்து கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றா? ஆண்டவரே, என் சகோதரி எனக்கு உதவி செய்யலையே, அது உங்களுக்கு பெருசா தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. திருப்பிக் கொள்ளுங்களேன் அந்த வசனத்தை. என்ன சொல்லுது? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, ம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்புறம் தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Go back to 41 and it says like this, Martha, Martha, the Lord answered, you are worried and upset about many things, but how many things is needed? Only one thing is needed. And who has chosen that? Mary has chosen that. மரியாள் அதை பெற்றுக்கொண்டாள். தேவையானது ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? நல்ல பங்குன்னு சொல்றாரு. அந்த நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டாள். அது அவள் இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படாது என்றார். இன்னைக்கு பாருங்க, 2000 ஆண்டு கழிச்சு நம்ம மரியாளுடைய அந்த நல்ல பங்கின் கதையை பேசிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம் கழிச்சு? 2000 ஆண்டுகள் கழித்து. What am I trying to say here? You must understand that your love for God must be seen. அதுதானே நான் முதல்ல சொன்னேன். உதட்டளவில் இருக்கக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலே செய்கையில காணப்படணும். இப்ப மரியாள் அந்த பாரம்பரியத்தை வைத்துவிட்டு தீர்க்கதரிசி ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையின் மேல நேசிக்கிறவளாய் இருக்கிறார். அந்த வந்த தேவன் மேல நேசிக்கிறவளாய் இருக்கிறார். அதை செயல்ல காட்டுகிறார். அவளுடைய பொறுப்பை ஒருபுறம் வைத்துவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரை நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போயிட்டார். இன்றைக்கும் கூட அநேக காரியங்களில நம்ம மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப்ஸ். வேலை யாருக்கு முக்கியம் இல்ல? எல்லாருக்குமே முக்கியம். குடும்ப உறவு யாருக்கு முக்கியம் இல்லை? எல்லாருக்கும் முக்கியம். நண்பர்கள் முக்கியம், உறவுகள் முக்கியம். எந்தெந்த காரியங்களில நம்ம இன்றைக்கு ஒரு பிரயாசத்தோடு ஒரு உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே முக்கியம்தான். ஆனா இது எல்லாத்தையும் செய்துகிட்டு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று நானும் நீங்களும் சொல்ல இயலாது. இது எல்லாமே முக்கியம். மரியாளுக்கு வந்த விருந்தாளிகளை உபசரிப்பது முக்கியம். ஆனா அவள் தேவ பாதத்தில் அமர்ந்து அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். And because she sat at the feet of the Lord Jesus Christ and received the word, it clearly showed that she was in love with God more than she was in love with the tradition. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? அவளுடைய பாரம்பரியத்தின் மேல அவளுக்கு பிரயாசம் இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சையோடு அந்த தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று உனக்கு தெரியும். ஆனால் தேவனை நான் நேசிக்கிறேன் என்று நீ தேவனுக்கு தெரிவப்படுத்த வேண்டும். You need to inform God that you love God. And how do I inform God? By my actions. என்னுடைய செயல்களின் நிமித்தம் நான் அவரிடத்தில் காட்டக்கூடிய காரியம் என்ன? நான் தேவனை நேசிக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தேவன் அந்த வாசல்ல நின்று கேட்பார் என்று சொன்னார், you say you love me, what are you doing all this while? Show me your reverence. Show me your reverence that you have for me. What will you do? If God should ask. நான் தசம பாகம் கொடுக்கிறேன். வாரம் வாரம் அந்த 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 ஆஃபரிங் பேக்ல நான் தான் காணிக்கை போடுறேன். கரெக்டா 9 மணிக்கு சர்ச்சை திறக்கிறாங்க. 9:05 நான் தான் நிக்கிறேன். அதனால நீ தேவனை நேசிக்கிறாயா? செயல்ல காட்டணும். இதுவும் செயல் தானே பாஸ்டர். இந்த செயல் இல்ல, இந்த செயல் திடீர் என்று பாரம்பரியத்தினால வரக்கூடியதாக இருக்கும். அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம சபைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது எதற்கு தெரியுமா? நான் மாற்றப்படணும், அவருக்குள்ள இன்னும் நெருங்கி வாழணும் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ள வருவதற்காக தான் நானும் நீங்களும் சபையில உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதுக்குள் நாம் கடந்து போகணும். ஏனென்றால் இன்றைக்கு தேவனை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சபைக்கு வருவார்கள் சில நேரங்களில். சில பேர் வாரம் வாரம் வருவான்னு நான் முதலே சொல்லிட்டேன். சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா அப்பப்ப வருவாங்க, அப்பப்ப காட்சி அளிப்பாங்க. எதுக்கு? சபைக்கு. ஏன்?
ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில சபை கூடுதல் என்பது 10ல் ஒரு 11வது காரியம். How many of you understand? Among the many things, going to church, attending church on Sunday is just another thing. But people, you must understand, when you say you love God, it's not about God loving you right now. It's about when you say you love God, don't you think that God is not asking you 24/7. God is asking you, honor the Sabbath. Pastor, என்னை குழப்பாதீங்க. Sabbath எப்ப சொல்லுங்க பாப்போம். Sabbath எப்ப? When is the Sabbath? Jewish Sabbath is Friday evening 6 to Saturday evening 6. ஆனா நம்ம இந்த சாபத் என்று சொல்லுகிற இந்த நாளை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அந்த ஓய்வு நாளை நாம் தேவனுக்கு கொடுக்காமல் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று எப்படி வாய் கூசாம நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்ல முடியும்? மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் கன் மாதிரி 9 மணிக்கு கிளினிக் திறக்கிறான்னா 7 மணிக்கெல்லாம் உட்காந்துருக்கிறோம். எதுக்கு? டாக்டரை பார்க்க. வேலைக்கு ஒரு வாட்டி லேட்டா போவோம், 2வது வாட்டி லேட்டா போவோம், 3வது வாட்டி சீட்டை கழிச்சிருவான். அதனால கரெக்டா போயிடுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கும் உங்களுக்கும் சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுக்கிற தேவனிடத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் அவருடைய பாதத்தில் வந்து அவரை ஆராதிப்பது எனக்கு முடியாத காரியம். ஏனென்றால் சபைக்கு வருவது 10ல் 11வது ஒரு காரியம் ஒரு சிலருக்கு. அப்ப எந்த முகத்தோடு ஆண்டவரை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும்? Do you understand what I'm saying right now? When you say you love God, it must be seen in our actions. சபைக்கு வர முடியல என்று சொல்லும் பொழுது உண்மையாய் ஒரு பலவீனத்தின் சூழ்நிலையில தான் நாம் சபைக்கு வர முடியாது. உண்மையாய் தவிர்க்க முடியாத காரியம். Do you understand what I'm saying in English? And what is in English? தவிர்க்க முடியாத, unavoidable circumstances, unavoidable situations is where you really cannot and I can't come. Let me ask you something. சபைக்கு வரலன்னா நான் பரலோகம் போக முடியாதா? சொல்லுங்களேன். ஏன்னா இது பாரம்பரிய சபை இல்லை. திஸ் இஸ் நாட் a traditional church. நீ சபைக்கு வரலன்னா நீ பரலோகத்துக்கு போகலாம். ஆனா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு கிரைட்டீரியா என்ன சொல்லுங்க? come on, tell me. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப ஆண்டவரை குறித்து நான் அதிகமாய் அறிய வேண்டும் என்று சொன்னால் எங்க வரணும்? சபைக்கு வரணும். இன்றைக்கு இல்ல பாஸ்டர் நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன், அந்த 2020 கோவிட் வரும்போது நான் சபையில நான் வீட்டில இருந்து சபையா இருந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த மூலையிலேயே நிக்கிறாங்க, வெளியே வர முடியல. ஏனென்றால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. யூடியூப்ல பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்குங்களா, சபைக்கு போக மாட்டுதுங்களா? என்ன கொடுமை பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது பேச்சில் இருக்கக்கூடாது, அது செயல்ல காணப்பட வேண்டும். Because you say you love God, it must be seen in your actions. Now, does it show in your actions? ஏனென்றால் சில நேரங்களில் வந்து போகிறவர்களுக்கு என்ன தெரியும்னா, தேவனுடைய வார்த்தை இப்ப நம்ம கேட்கிறதை போல கேட்கிறோம், அந்த கதவை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை அவர்களை விட்டு மறைந்து விடும். ஏனென்றால் நாம் தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்காத பட்சத்தில் அந்த வார்த்தை எனக்குள்ள கடந்து போக மாட்டுது, அந்த வார்த்தை என்னை மாற்ற மாட்டுகிறது. அந்த வார்த்தைக்கு மாற்றுவதற்கு வல்லமை இல்லை என்று சொல்லல, இன்றைக்கு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வல்லமை இல்லை. There is power in God's word to transform me, but I don't have that power to receive more and let the word sing into me. Do you understand what I'm saying? Now, this is the problem of many churches. And when I say about churches, I'm referring to every man and every woman. சபை என்று சொல்லும் பொழுது நாம் யாரை பார்க்கிறோம்? நம்மை பார்க்கிறோம். மரியாளை பார்க்கும்போது அவள் தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்திருந்தா, அதை வச்சு அவள் நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதோ திருப்பிக் கொள்ளுங்க, யோவான் 11:2 பார்க்கும்போது, அந்த இடத்துல பார்க்கும்போது, கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் யாரு? அதாவது யார் இன்றைக்கு தலைமுடியை எடுத்து போய் ஒரு ஊழியக்காரனுடைய பாதத்தை துடைப்போம்?
இன்னைக்கு யாருமே செய்ய மாட்டோம். சரி, அப்படியே செய்யறோம்னு வைங்களேன், அப்படியே செய்யறோம்னு வைங்க, அது ஒரே ஒரு அடிப்படையில தான் நீங்க செய்வீங்க. Because you have reverential love for that man of God or that woman of God. Do you understand? Otherwise no one, என்னுடைய முடியெல்லாம் வச்சு நான் தலையெல்லாம் செய்யவே முடியாது, ஒண்ணுமே முடியாது. அதுக்கு முடி நீட்டமா இருக்கணும், அந்த இடத்துல யாருமே குவாலிஃபை. ஓகே, ஏனி மட்டும் தான் குவாலிஃபை. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்படியாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவள் இயேசுவின் மேல நேசம் வைத்ததுனால தம்முடைய தலை மயிரினால அவருடைய பாதத்தை துடைத்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. Do you understand? Love for God must not just be on your mouth, but it has to be in action. அதை தான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்காக நிற்கக்கூடியவர்களாய் இருக்கணும். We need to stand for God. We need to be in a right standing for God. அப்படியா இருக்கிறோமா? இன்னைக்கு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு சபைக்கு கூட அநேகமாய் வர முடியாதபடிக்கு தட்டு தடுமாடி கொண்டு இருக்கிற நிலையில இருக்கிறவர்கள் எப்படி தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்றவனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், கேட்குறீங்களா? இன்னைக்கு இந்த இடத்துல ரெண்டு விதமான நபர்கள் இருப்பாங்க. சில பேர் ஆபிரகாம் ஐயா மாதிரி பல வருஷம் கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க, சில பேர் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, இந்த ஷீபா ராஜ் மாதிரி. இப்போ பிரச்சனை என்னன்னா, அங்கே யாரையுமே இதாக பேசல. இப்போ அவங்களுக்கு எத்தனை வருஷம் கல்யாணம் ஆச்சியா? ஒரு 38. அந்த 38 வேதத்தில் ஒரு நம்பர் இருக்கு. 38 வருஷம் யார் கஷ்டப்பட்டா? அந்த சீலோவாம் குளத்துக்கு பக்கத்தில் இருந்த 38 வருஷம். ரைட், ஓகே ஓகே, சரி. இப்போ பிரச்சனை என்னன்னா 38 வருஷம் அவங்க திருமணமாக இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 38 வருஷத்துல அவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள், குறைகளை அனுபவித்தார்கள், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கூடயே இருந்தார்கள். இப்ப என்ன நடக்குது? 38 வருஷம் கழிச்சு அவங்களால ஒருவரை ஒருவர் பார்த்து ஒன்னு சொல்ல முடியும், ஐ லவ் திஸ் மேன், ஐ லவ் திஸ் உமன் சொல்ல முடியும். இப்ப நான் ஷீபாவை குறித்து சொல்ல முடியாது, அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப வேற இப்ப புதுசா திருமணமானவங்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இன்னும் வரல. அப்ப பிரச்சனை வரும்போது நீ கிளம்பு, நீ வேணாம். ஐயா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சோம், 5 நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், விவாகரத்து வேணும்னாங்க. எத்தனை நாள் கழிச்சு தெரியுதா? யாருன்னு புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? 5 நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சொல்றான், எனக்கு இந்த திருமணம் வேணாம், விவாகரத்து பண்ணி விட்டு வெட்டி விட்டுருங்க பாஸ்டர்னா. உன்னைய தாண்டா வெட்டணும், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா நான் திருமணத்துக்கு முன்னாலே நான் கேட்டேன், ஒரு வாட்டி கேட்கல, 2 வாட்டி கேட்கல, பல வாட்டி கேட்டேன். ஐயா, இது சரியா வருமா? இது சரியா வராதுங்க, என்னுடைய மனசு சொல்லு சரி. ஏனென்றால் அவருக்கு 3 பிள்ளைகள், திருமணமாகிற பெண்ணுக்கு 3 பிள்ளைங்க, 3 சேர்த்தா 6, பிரச்சனை வரும். நான் சொன்னேன். யாரு கேட்டா? இல்ல பாஸ்டர், நான் லவ் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னாரு. 5 நாள் கழிச்சு போன் பண்ணார். கிட்ட வந்திருந்தாருன்னா என்ன ஆயிடுக்கும் தெரியாது. போன் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு இது சரி வரல, வெட்டி விட்டுருங்க பாஸ்டர். என்ன சொல்ல வரேன்? நீ அதிகமாய் தேவன் மேல நீ நேரத்தை செலவிட அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிற பட்சத்துல தான் நீ தேவனை அறிந்து நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நிச்சயத்தோடு உறுதியோடு சொல்ல முடியும். நீ சும்மா வந்து போயிட்டு ஒரு விருந்தாளி போல இருப்பேன்னு சொன்னா you may not be in a position to say that I love God. I don't know how many of you are going to agree with this. ஏனென்றால் சங்கீதக்காரன் 18வது சங்கீதத்துல முதல் வசனத்துல சொல்றான், Lord I love you, I love you. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மேல் அன்பு கூறுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதக்காரனை குறித்து எல்லாருக்குமே தெரியும். அவன் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் அவனை நெருக்கக்கூடிய நேரத்திலையும் அவனுக்கு மரண பயம் வரும்போது கூட அவன் யாரை நோக்கி பார்க்கிறான் என்று சொன்னான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஏனென்றால் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பல தடவைகள் ஆண்டவர் அவனுக்கு உதவியாய் இருந்திருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் அவன் ஆண்டவராகிய தேவனை, யெகோவா தேவனை அவன் நோக்கி பார்த்தவனாய் இருக்கிறான். அதாவது I love you Lord என்று அந்த வசனத்துல சொல்றான். Just because he said I love you Lord, that does not mean after that he did not stay with God.
That does not mean he was living a different life. அவன் உதட்டிலே என்ன சொன்னானோ அதை தான் அவன் செய்கையிலே காட்டினான். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது whatever he said, அவனுடைய வாழ்க்கை முறையில பார்க்கலாம். அவனை சவுல் கொல்லுவதற்கு துரத்தி போகிறான். அடுலாம் என்ற குகைக்குள்ள ஓடுகிறான். ஜிக்லாக் என்ற ஒரு இடத்துல மாட்டிக்கொள்ளுகிறான். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவன் யாரை பார்க்கிறான்? தேவனை நோக்கி பார்க்கிறான். ஏன்னு தெரியுமா? அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு வித்தியாசமான உறவு. His relationship with the Lord was so different, and that's why அவன் வாழ்க்கையில் அவன் பேச்சு எப்படி அவன் சொன்னான் உம்மை நேசிக்கிறேன், அதை அவன் செயலில் காட்டினான். அல்லேலூயா. அவன் காணாமல் போன போது அவன் தேவனை தேடினான். அவன் குழம்பி இருக்கும் போது அவன் தேவனை தேடினான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் தேவனை தேடினான். அவன் அரசனான போது அவன் தேவனை தேடினான். ஒரு சில இடங்களில் விழுந்தான் ஐயா. பட்சிபாவுடைய அந்த வாழ்க்கையின் பாதையில் அவன் விழுந்தான். ஆனால் நேத்தன் என்று நாத்தான் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து சொல்லும் பொழுது அவன் சொன்னான், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி. Because he loved God so much, he blundered in one or two areas. Who? King David. But besides that, his life was centered. His love for God was fine-tuned by his actions. Because he said, I love you, Lord. And then he did not stay away. He continued to live a life for God. How many of us can do that? When you say you love God, how many of you can say that my actions are also speaking about me loving my God? Can you do that? ஏனென்றால் இன்றைக்கு அப்படியாய் செய்யாத போது நானும் நீங்களும் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. சின்ன ஒரு ஒத்த தலைவலி, வீட்டில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், ஒரு சின்ன டிசிப்ளின் ப்ராப்ளம் வைங்களேன், எந்த இடம் முதலாவது தாக்கப்படும்? சபைதான். நேத்து தலைவலிக்கும், என்ன சொல்லுவாங்க, தலை லைட்டா வலிக்குது, அதனால சர்ச்சுக்கு நான் நாளைக்கு வரல. எப்ப தலைவலி? எப்ப? நேத்து. இன்னைக்கு காலையில் சொல்லுவான், அப்புறம் அடுத்த வாரம் எனக்கு வீட்டில் ஃபங்க்ஷன், அதனால என்னால வர முடியாது. ஆனா வாய்க்குசாம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் போனா அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு குரல் வரும், எது? நிறுத்து அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது காரியத்துக்கு போவாங்க. When you say you love God, there must be no compromises. எனக்கு இந்த காம்ப்ரமைஸ்க்கு தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கல. எத்தனை பேருக்கு தெரியும் காம்ப்ரமைஸ் தான் தமிழ்ல என்னன்னு? சமரசம் தான். ஆனால் அந்த சமரசம் இஸ் நாட் வெரி க்ளோஸ் டு தி வேர்ட் காம்ப்ரமைஸ். ஒத்து போவது அது சரியா வருமான்னு தெரியல. தேவன் மேல நீ அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லும்போது நீ எல்லா காரியங்களுக்கும் ஒத்து போக முடியாது. யூ cannot make compromises. ஏனென்றால் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது நீ தேவனை நேசிக்கிறவனை போல இருக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஏற்ப நானும் நீங்களும் வாழணுமே. But there are many who makes compromises. சரி, இன்றைக்கு தான் சில காரியங்களில் ஒத்து போகிறோம். சரி, பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லும்போது என்ன செய்யறது? கொஞ்சம் அப்படியா இருக்கிறது, பார்க்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்க. நீ பாக்கியவானா பாக்கியவதியா என்று வசனம் என்ன சொல்லுது? 119வது சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இதுல காம்ப்ரமைஸ பத்தி தமிழ்ல காணப்படல. ஆங்கிலத்துக்கு போவோம். joyful are those who obey his laws and search for him with all their hearts. And the English word says they do not compromise with evil and they walk in their ways. So ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு தேவ மனுஷி கர்த்தருக்குள்ள இருக்கிறான், நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பட்சத்தில் நீ அவருக்காக எந்த காரியமா இருந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லி மற்ற காரியங்களில் ஒத்து போகாமல் இருக்கும்போது வசனம் சொல்லுது நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, you are blessed. நான் 2-3 வாரத்துக்கு முன்னால அந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினேன். what is the meaning of blessed? You are set apart. நீ விசேஷித்தமானவன். உன்னை கர்த்தர் வித்தியாச ரீதியில் பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆதாம் ஒரு சில காரியங்களில் ஒத்து போனான். யாரோட? மனைவி செய்த பாவத்துக்கு ஒத்து போனான். அதனால அவன் ஏதேம் தோட்டமான பரதேசியை இழந்து போனான். Because Adam compromised with his wife's sin,
he lost the paradise called Eden. சிம்சோன் அவன் ஒரு சில காரியங்களில் ஒத்து போனான் தன் மனைவியோடு, அதனால அவனுடைய தரிசன வாழ்க்கையை இழந்து போனான். Samson also lost his life of destiny because he compromised on the calling of God. People, I want you to know today, இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியாய் ஒத்து போகிறவர்களாய், ஒரு சில காரியங்களுக்கு ஒத்து போகிறவர்களாய் இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் என்று சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்ல இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தான், எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒத்து போகிறீர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? மாம்சத்தின் இச்சைகள் பின்பாய் நாட வேண்டாம். ஏனென்றால் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், நீங்க இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பிரிய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனால மறுரூபம் மாறுங்கள் என்று சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அப்படியா, we are called to not conform to the world, but here we are trying to conform to the flesh. So are we compromises here? Are we compromising? சில நேரங்களில அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லணும். நமக்கு உற்றார் உறவினர்கள் ஆண்டவரை அறியாமல் இருப்பார்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு நம்முடைய சாட்சியை கொஞ்சம் அப்படியே பிளாங்கெட் கீழே ஒளிய வச்சிருவோம். Are we compromising? Think about it. நண்பர்கள் பேசும்போது, நீ என்ன அந்த அல்லேலூயா கூட்டத்துக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் நெய் அப்படின்னு சொல்ற கூட்டமா இருக்கும். You are compromising. You understand what I'm saying? சில நேரங்களில சரியான ஒரு தடுப்பை போடாமல் இருக்கும்போது, when you do not put a boundary, you can fall into spiritual accidents. When you get involved in an accident, there is a loss of life, there is injuries, there are also what I call a loss. இப்போ ஒரு கார் விபத்து, அந்த கார் விபத்துல காருக்கு பழுதாயிடுதான், அப்புறம் மனுஷன் காயப்படுகிறான், அப்புறம் சில நேரங்களில் உயிரை இழந்து போய் விடுகிறான். அதே போல ஆவிக்குரிய ரீதியில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு தடுப்பை போடாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம சாட்சியை இழந்து விடுகிறோம். நம்ம சாட்சிக்கு ஒரு பாதிப்பு வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை இவ்வளவாய் ஆண்டவருக்குள்ள கட்டின வாழ்க்கை கொஞ்சம் ஒரு இமைப்பொழுதலை இழந்து விடுவோம். So we are not called to compromise. வேதத்தில் பார்க்கும்போது 2 நபர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அல்ல யார் ஒருவன்? யோசிப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா அவன் ஒரு அடிமை. ரைட்டா? Joseph was a slave. If he could just adjust a little bit, compromise a little bit. Compromise on what? On God. Because the Bible says the Lord was with him. வசனம் சொல்லுது, தேவன் யோசேப்போடு எங்க இருந்தாராம்? சிறையில் இருந்தாராம். தேவனுடைய பிரசனம் அங்கு யோசேப்போடு சிறையில் இருந்ததை வசனம் சொல்லுகிறது. அவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா, போத்திபார் மனைவியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா அவனுடைய அடிமைத்தனம் ஒரு உயர்வுக்குள் போயிருக்கும். ரைட்டுங்களா? ஆனா அவன் அப்படி செய்யலையே. He didn't do that. He never compromised for God. தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களையும் யோசிச்சு பாருங்களேன். தானியேலுக்கும் அவனுடைய 3 நண்பர்களும் சிறை இருக்கப்பட்டவர்கள். எங்க இருக்கிறான்? பர்சியா நாட்டில் இருக்கிறான். அந்த இடத்துல யாருமே இல்லையே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சொரூபத்துக்கு நீ கொஞ்சம் அப்படி வணங்கிட்டாலே போதும், நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னான். அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. யாருமே பார்க்கலையே, யாருமே பார்க்கல. 1 2 3 இப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா கேம் ஓவர், நல்லா வாழ்ந்திருப்பான். ஆனா அவன் ஒத்து போகவில்லையே. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை கீழே இருந்தவர்களை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களும், we cannot compromise on God's things. We cannot compromise in terms of even business, even work, even school, even ministry. Cannot compromise. ஏனென்றால் நம்ம ஒத்து போகும்போது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வானத்தின் பூமியும் படைத்த தேவன், அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி தெரிகிறது என்று சொல்லுகிற வசனத்தின்படியே தேவன் நம்மை நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய ஒத்து போகிற காரியத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஓட முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நீ தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறது உண்மையா?
check point. Are you, of course, we all agree that God loves us, right? தேவன் நம்மை நேசிக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். இப்ப அடுத்த காரியம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், do you love God? Because if you love God, you would be on your knees praying when you have the chance to pray. நீ தேவனை நேசிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது நீ உனக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருந்திருக்கும். தேவனை ஜெபத்துல தேடுகிறவனாய் காணப்பட்டிருப்பாய். நீ தேவனை நேசிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவரை அறிந்து கொள்வதற்கு இரவும் பகலும் இந்த வேதத்துல நீ தியானம் செய்து கொண்டு இருக்கிறவனாய் இருப்பாய். If you say you love God. நீ இன்றைக்கு தேவனை நேசிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது நீ சபையில வாரந்தோறும் வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரை விடுதலையோடு ஆராதிக்கிறவனாய் கருந்திருப்பாய். If you love God. If you say you love God, then you will be found in church. When you say you love God, you will also know, நீ தேவனை நேசிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது உனக்கு இன்னொன்னு தெரியும், நான் மட்டும் வளரக்கூடாது, என் மனைவி வளரணும், என் கணவன் வளரணும், என் அப்பா வளரணும், எங்க அம்மா வளரணும், என்னுடைய சகோதர சகோதரிகள் வளரணும். அப்படியா இருந்து நம்ம சபை கூடுதலை விட்டு விட மாட்டோம். If you love God. இது எல்லாமே செய்யாம நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது கொஞ்சம் கஷ்டம். என்னைய பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம். பிகாஸ் ரெண்டு காரியம் சொன்னேன். தேவனை நேசிக்கிறேன் என்று நீயும் நானும் சொல்வோம் என்று சொன்னால் அது உதட்டளவில் இருக்கக்கூடாது, செயல்ல காணப்படணும். ரெண்டாவது காரியம், நீ தேவனை நேசிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. ஒரு சில காரியங்களுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு தேவனை நேசிக்கிறவன் என்று சொல்லுகிறவனை யார் அறிந்திருக்கிறார்களோ அறியலோ தேவன் அறிந்திருக்கிறார். ரைட்டுங்களா? தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப ஈனோக்கு தேவனை நேசித்தான். ஈனோக்கை தேவன் அவனை நேசித்தார். ஏனோக்கை தேவன் ஏன் அவனை நேசித்தார் என்று சொன்னால் தேவனுக்கு தெரியும் ஈனோக்கு அவரை நேசிக்கிறார். குழப்பறனா? Enoch loved God, right? And God knew that Enoch loved him. அதனால அவனுடைய கீழே இருந்த சூழ்நிலையை எடுத்து போயிட்டு ஈனோக்கை நீ இனிமே மரணத்தெல்லாம் சந்திக்க வேணாம், நீ ஸ்ட்ரேட்டா என் இடத்துல வந்திருப்பா என்று சொல்லி உயரத்துக்குள் கொண்டு போனார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் வேணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஒவ்வொருவருக்கும், இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேணும். இதை நாம் பெற்றுக்கொண்டால்தான் இப்படியாய் நீ தேவனை நேசிக்கிறாய் என்று சொல்லுகிற காரியம், the thing when you say you love God, and if it's only when it is seen in your actions can you proudly say that I love God. அப்பதான் நீ தைரியமா சொல்ல முடியும் நான் தேவனை நேசிக்கிறேன். இது எல்லாமே செய்யாம சும்மா உதட்டளவு நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை முடியவே முடியாதுங்க, நேசிக்கவே முடியாது. காது உள்ளவர்கள் சொல்லுங்களேன், காது உள்ளவர்கள் கேட்கணும். இன்னைக்கு இந்த வசனத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். செக் பாயிண்ட்க்கு உங்களை கொண்டு வந்துட்டேன். You need to ask yourself, are you in love with God? Now you are in a better position. இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க இன்னும் தெளிவடைந்திருக்கிறீங்க. இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா, தேவனை நேசிக்கவில்லையா? கண்களை மூடுவோமா?